இன்றைக்கு இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தையை நீங்க கேட்டுட்டே இருக்கும் பொழுது அநேக காரியங்களை நெருக்கி கொண்டிருக்கிற அநேக பாரங்கள், அநேக கவலைகள், சில நேரங்களில் இந்த பாரத்தின் கவலை நிமித்தமாய் சில தவறுதல்கள், சில மீறுதல்களை நாம சிக்கிக்கொண்டு நாம ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஓட்டத்தை நிதானமா ஓட முடியாதபடிக்கு, முன்னோக்கி போக முடியாதபடிக்கு தடையா இருக்கிறதை இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. உன்னை நெருக்குகிற எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கொஞ்சம் ஒதுக்கிட்டு உன்னோடு கூட நான் ஓடுறேன், உன்னோடு கூட நான் செயல்பட்டு கொண்டிருக்கிற முழு சிந்தனையோடு கூட நீ ஓடிக்கொண்டே இருப்பாய் என்றால் அவர் போவாரு. அவர் உனக்கு முன்னால கடந்து போய் கரடுகள், முரடுகள், பள்ளங்கள், மேடுகள் எல்லாவற்றை சமமாக்கி உனக்கு முன்பாக காரியங்களை அவர் செயல்படுத்தி கொண்டே இருப்பார். உன்னுடைய கண்கள் எல்லாம் கிறிஸ்து மேல வச்சுக்கிட்டு, ஆண்டவர் மேல வச்சுட்டு, ஆண்டவர் எனக்கு முன்னாலே போயிட்டே இருக்கிறாரு. பள்ளங்களா இருக்கட்டும், மேடுகளா இருக்கட்டும், கரடுகளா இருக்கட்டும், எல்லாவற்றையும் அவர் எனக்கு சமமாக்குவார் என்று சொல்லி நீ ஓடிட்டே இரு. எனக்கு கத்தரை பார்க்கும்பொழுது அவருடைய திட்டத்தின்படி நீ செய்கிறதற்கு அது ஏதுவா இருக்கும். கத்தரை இயேசுவே பார்த்துட்டு ஓடிட்டு இருந்தீங்கன்னா அவருடைய சித்தத்தின்படியே நீ போய் சாதிக்கிறதற்கு அது ஏதுவா இருக்கும். அதனால உன் கண்கள் அவர் மேலேயே வச்சுட்டு ஓடிட்டே இரு. உன் வாழ்க்கையில காரியங்களை எளிதாய் நீ ஜெயிப்பாய். உன் வாழ்க்கை சாதனையா மாறிடும் என்று கத்தர் சொல்றாரு.